ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான டெசிஷன் கனடா கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. என்ன இப்படிலாம் கூட ஒரு ரூல் கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமாக பேச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பில் C-71. ஸோ கனடாவில் பாஸ் பண்ணப்பட்ட பில் C-71. ஸோ அது என்ன C-71 அப்படின்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ் கெனேடியன்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப்பை ரீஸ்டோர் பண்ணுறது தான் அந்த பில். அது என்ன லாஸ் கெனேடியன்ஸ் அப்படின்னா, ஸோ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நியூஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் பார்ன் ஆகியிருக்கேன் இல்லையா? நான் இந்தியாவில் பிறந்தேன் இல்லையா? இப்போ நான் இந்தியாவில் பிறந்துட்டு நான் கனடா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன். பட் நான் திரும்ப வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே வந்து எனக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு கனடா சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தலைமுறையா வந்து இப்போ வெளியில இருக்க பேரண்ட்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கல அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது இப்போ அவங்களுக்கு அப்படின்னு இந்த ரூல் வந்து 2009ல் கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபாரின்ல பிறந்து கனடா சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்த அவங்களுக்கு ஒரு குழந்தை கனடா சாயிலில் பிறக்காம வேற ஒரு கண்ட்ரியில் பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நாங்கள் கனடா சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2009ல் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க கன்சர்வேட்டிவ்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு, நீங்கள் வந்து உங்கள் சிட்டிசன்ஷிப்பை ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கெனடியனாக இருக்கீங்க, நீங்கள் வேற கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, அந்த குழந்தைக்கு நான் கனடா சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். ப்ராப்பரான டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணி கனடா சிட்டிசன்ஷிப் அந்த குழந்தைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் அ வெரி குட் திங். ஸோ இது எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வேற கண்ட்ரியில் நல்லா செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்னா திரும்ப அவங்க கனடா நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ஓட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த C-71 பில்லை வந்து ரீசெண்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேசுபொருள் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, C-71 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வேற கண்ட்ரியிலேருந்து வந்து இங்கே சிட்டிசன்ஷிப், அதாவது வேற கண்ட்ரியில் பிறந்தவங்க இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இங்கே இல்லாமல் வேற கண்ட்ரியில் போயிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், திரும்ப சிட்டிசன்ஷிப் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த கவர்மெண்ட் சொல்கிற ஆன்சர் என்னன்னா, வி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ வி வாண்ட் ரெஸ்பெக்ட் தம், வி வாண்ட் ரீஸ்டோர் தேர் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த அப்டேட். என்ன அப்படின்னா, கனடாவில் அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ்க்கு பிஆர் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து வி கோன் டிஸ்கஸ் ஹவு வி கோயிங் டு எக்ஸிக்யூட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நான் அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க, வந்துட்டு இங்கே வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஃபார் சம் ரீசன் உங்கள் ரெஃப்யூஜி கிளைம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரெஃப்யூஜி கிளைமில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப ஊருக்கு போகாமல் இங்கேயே கேஷ் ஜாப் ஏதோ பார்த்துட்டு இங்கேயே இருக்கீங்க. ஸோ இங்கனவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க அப்படின்னு போய் கவர்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஆர் வாங்கிக்கணும். ஸோ இது வந்து எவ்வளோ நம்பர் கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது ஹை லெவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ்க்கு நாங்கள் பிஆர் கொடுக்குறோம். எவ்வளோ பேர் டாக்குமெண்ட்டோட ப்ராப்பராக பிஆர் கிடைக்காம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்கோரை 530, 550ன்னு வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் நாட் ஓன்லி ரெஃப்யூஜி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்துட்டு எஜுகேஷன் முடிச்சிட்டோ முடிக்காமலோ எப்படியோ வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போக விருப்பம் இல்லாமல் இங்கேயே இருக்காங்க இல்லையா? ஸோ வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா? அவங்களும் அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பிஆர் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ வந்து வி கோயிங் டு டிஸ்கஸ், அதாவது கொடுக்குறோன்னு நான் சொல்ல, வி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட். அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளி இந்த வீக் வந்து அதை பேசி ஒரு டெசிஷன் எடுத்து எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு நியூஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்னா, நான் வந்து அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். மேபி அவங்க சுச்சுவேஷன் சில பேர் வந்து ரியலாகவே ரெஃப்யூஜியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஊரில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கலாம்.
நடந்ததுனால இங்க ரெஃப்யூஜியா வந்திருக்கலாம். பட் ஆனா ப்ரூவ் பண்ண முடியல அவங்களால. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து நல்ல விஷயம் தான். இல்லன்னு சொல்லல. பட் ஆனா வேணும்னே அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்டா இருக்கவங்களுக்கு ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் குடுத்தா, அப்ப இங்க ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஏற்கனவே டெம்பரரி ரெசிடென்ட்டா இருக்கவங்களுக்கு நெறைய பேருக்கு பிஆர் குடுக்கறதுல நெறைய ப்ராவின்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அத பத்திலாம் ரீசென்ட்டா பிஎன்பி சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் என்ன பண்ண போறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லாம, இது மாரி வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் கிளைம் போனவங்களுக்கோ, இல்ல எஜுகேஷன்லயோ, ஒர்க்லயோ ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக வந்து இல்ல விசிட்டரா வந்துட்டு, திரும்ப ஊருக்கு போகாம அப்படியே இங்க வந்து கேஷ் ஜாப்ஸ் பார்த்துட்டு, இந்த மாரி வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் எப்படியாவது வந்து அவங்க ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா? என்ன மூவ்ன்னு எங்களுக்கு வந்து இது வந்து ப்ராப்பரா புரியல. பட் ஆனா கிளியரா சொல்ட்டாங்க. அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்க்கு நாங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிஆர் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க சும்மா போய் நெறைய இமிகிரேஷன் குரூப் இருக்கு கனடாக்கு. அதுல எல்லாத்துலயும் படிச்சு பாருங்க. செம்மையா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. ஏன்னா, எல்லாருக்கும் தெரியும் 1 மந்த்தா வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி டிரா நடக்கவே கிடையாது. பிஎன்பி டிராஸ் கண்டக்ட் பண்றதே இல்ல. இப்ப ரீசென்ட்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவும், மானிடோபாவும் பண்ணாங்க. ஸோ மத்தவங்க எல்லாம் அந்த பிஎன்பி டிராஸையும் கண்டக்ட் பண்றதில்ல. ஸோ இந்த பிஆர்க்கான ப்ராசஸே பண்றதில்ல. அவ்ளோ பேருக்கு பிஜிடபிள்யூபி எக்ஸ்பயர் ஆகுது. ஸ்டூடண்ட்ஸா வந்து படிச்சுட்டு. எல்லாரும் வந்து ஸ்டேட்டஸ் வந்து காலியாகுது. திரும்ப எங்க போலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்ன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் அந்த ப்ராப்ளம்லாம் அட்ரஸ் பண்ணாம ஒரு கவர்ன்மெண்ட் போயிட்டு நான் அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்க்கு வந்து பிஆர் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து இங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இங்க பிஜிடபிள்யூபில ஒர்க் பண்றவங்களுக்கா இருக்கட்டும், பயங்கர டென்ஷன வந்து குடுத்திருக்கு. எல்லாருமே வந்து இந்த பெட்டிஷன் அது மாரி சைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல போய் ட்விட்டர்ல போய் கொஸ்டின் பண்றதா இருக்கட்டும், இது மாரி வந்து நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இத பத்தி என்ன திங்க் பண்றீங்க? ஏன்னா, இப்போ நான் என்னலாம் எடுத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏரியால வந்து பிஆர் அப்ளை பண்ணி, அது கோ த்ரூ பண்ணி வாங்கியிருக்கேன். இது மாரி நெறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த மாரி ஸ்டேட்டஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணாம சைட்ல பிஆர் வாங்கிட்டு வந்தா, அது கரெக்ட்டா? நீங்க என்ன திங்க் பண்றீங்க? அந்த மாரி வரவங்க எவ்ரிபடி இஸ் குட்டா? ஸோ அவங்கள எப்படி வந்து பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எப்படி வந்து அவங்கள்ட்ட ஃபண்ட் ரிக்வயர்மென்ட் எப்படி வாங்குவீங்க? ஸோ என்ன மாரி கிரைட்டீரியா? இதெல்லாம் டீட்டெயிலா வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். மேபி ஃபண்ட் ரிக்வயர்மென்ட்லாம் மெட் பண்ணா தான் நான் குடுப்பேன் அப்படிங்கும்போது, ஓகே தே மே அவங்கள்ட்ட வந்து நல்ல ரிச்சா தான் இருக்காங்க. அவங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னா கூட உங்களோட இதுக்கு ஓகே. இந்த மாரி வந்து ஸ்டேட்டஸ் கிளைம் இல்லாதவங்களுக்கு பிஆர் குடுத்தா, தேவையில்லாம அந்த பப்ளிக்ல இருந்து வந்து நெறைய ஃபண்ட் வந்து அவங்களுக்கு போகும். அப்படிங்கிறது நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஏற்கனவே வந்து நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில இந்த மாரி நெறைய பேர் குடுத்து, அவங்களுக்கும் ஃபண்ட் குடுக்கும்போது, இதுதான் வந்து மெயின் கன்சர்னா இருக்கு எல்லாருக்கும். ஸோ, இதுதான் நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ 2 மேஜர் அப்டேட் வந்து கனடா இமிகிரேஷன் மினிஸ்ட்ரிலருந்து வந்திருக்கு. ஸோ ஒண்ணு வந்து லாஸ்ட் கனேடியன் பில் C-71 இன்னொன்னு வந்து டாக்குமெண்டிங் இமிகிரன்ட்ஸ் டாக்குமெண்டிங் இமிகிரன்ட்ஸ் அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ட்ஸ்க்கு பிஆர் கொடுக்கறது. ஸோ இது ரெண்டை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? நான் வந்து நியூஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், படிச்சும் பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் நம்ம வந்து நல்ல வீடியோவாக மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்.